விஜியையும் காலி பண்ணுவார். இது ஒரு சாதாரண அரசியல் குற்றச்சாட்டில்லை. அமமுக தலைவர் டிடிவி தினகரன் இன்று திருச்சியில் ஆவேசமாக கூறிய ஒரு வாக்கியம் அதிமுக அரசியலை முழுக்க குலுக்கியிருக்கிறது. சசிகலாவை துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி நாளை விஜயையும் துரோகம் செய்வார். இதுதான் தினகரனின் கடும் எச்சரிக்கை. இது வெறும் கருத்து இல்லை. எடப்பாடியின் அரசியல் நடைமுறையை பார்த்தால் இது ஒரு துல்லியமான அரசியல் கணிப்பு போலவே தெரிகிறது. தினகரன் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூறியதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, பழைய வரலாற்று நினைவுகளோடு கூடிய தாக்குதலாக இருந்தது. அவர் நினைவுபடுத்தினார், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவை காப்பாற்றியதும் நான் தான். ஆனால் அதே எடப்பாடி தான் 3 நாட்களுக்குள் என்னை கட்சியிலிருந்து நீக்கினார். இதனால்தான் தினகரன் இன்று கேட்கிறார், முதல்வராக்கிய சசிகலாவை துரோகம் செய்தவர் நாளை அதிமுக தவக கூட்டணி வெற்றி பெற்றால் விஜயையும் துரோகம் செய்வாரா? இது வெறும் சாத்தியக்கூறா இல்ல, எடப்பாடி பழனிசாமி மீதான தினகரனின் நம்பிக்கையின்மையையும் காட்டுகிறது. அவர் சொல்லியிருப்பது, எடப்பாடி தன்னுடைய பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர். அவரின் அரசியல் வாழ்க்கை துரோகத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது. இப்போதைய அரசியல் சூழ்நிலையை பார்த்தால் தினகரனின் வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி செங்கோட்டையன் போன்ற விசுவாசமான மூத்த தலைவர்களையே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். இது துரோக அரசியல் என்றே தினகரன் குறிப்பிடுகிறார். அவர் சொன்னார், அதிமுக துரோகத்திற்கு எதிரான ஒருவான கட்சி. ஆனால் இன்று அந்த கட்சி துரோகியின் கையில் சிக்கியுள்ளது. இதுதான் அவருடைய மிக கடுமையான தாக்கு. அது மட்டுமல்ல, தினகரன் நேரடியாக எச்சரிக்கை விடுத்தார். அதிமுகவை காப்பாற்ற கடவுளாலும் முடியாது. அத்தாட்சியாக இருக்கப் போவது நாம் தான். அதிமுகவை உண்மையான இயக்கமாக மீண்டும் மாற்றப் போவது அமமுக தான் என்று தினகரன் சொல்லியிருக்கிறார். தினகரன் சொல்லிய இன்னொரு வரி மக்கள் மனதில் பெரிய தாக்கம் ஏற்படுத்தியது. துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமானால் அது எடப்பாடி பழனிசாமிக்கே தக்கது. அது நகைச்சுவை போல இருந்தாலும் அதில் ஒரு அரசியல் உண்மை ஒளிந்திருக்கிறது. தினகரன் நினைவூட்டுகிறான், எடப்பாடி ஒருபோதும் நம்பிக்கையாளர் அல்ல. அவர் அருகில் இருப்பவர்கள் அனைவரும் பயம் காரணமாக அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் வந்த பிறகு எடப்பாடியும் அவரின் ஜால்ரா குழுவும் வீழ்ந்து போவார்கள் என்று தினகரன் நம்பிக்கையுடன் சொல்கிறார். மொத்தத்தில் தினகரனின் பேச்சு இது ஒரு திடீர் தாக்குதல் அல்ல, ஒரு புரட்சிகர அரசியல் விளம்பரம் போல இருக்கிறது. அதிமுக தவக கூட்டணியின் எதிர்காலத்துக்கும் விஜயின் அரசியல் பயணத்துக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிடிவி தினகரனின் வார்த்தைகள் ஒரு உண்மையான அரசியல் கணிப்பா அல்லது ஒரு கோல்டு ஸ்ட்ராட்டஜியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. Like and subscribe.